ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुरुकारस्तु अन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः. अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ஹரி ஓம். போன வகுப்புல 6வது தியான ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம். பேராறான போராறு கேசவனாறு எவ்வாறு கடத்திவிடப்பட்டது அப்படின்னு அந்த ஸ்லோகம். நம்முடைய வாழ்க்கை ஒரு போராறு. போராறுன்னா போராட்டம் மிகுந்த ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுல ஜெயத்ரதன் மாதிரி வெள்ளப்பெருக்கு, சகுனி மாதிரி கொடிகள், நீலோத்பலம்னு சொல்லும் போது பூ. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா தாமரை குளத்துல எல்லாம் யாராவது தெரியாம இறங்கிட்டாங்கன்னா அந்த வள்ளி கொடியில சிக்கி இறந்து கூட போவாங்க. அப்போ வெறுமனே தெளிவான ஒரு தருணம்னா வேற. தாமரை, அல்லி இந்த மாதிரிப்பட்ட கொடிகள் செடிகள் நிறைந்த தடாகம் இருந்தா அதுல ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால காந்தார நீலோத்பலான்னு சொல்லும் போது நீலோத்பல பூ இருக்குதுன்னு சொல்றதுல இருந்து நாம யூகிச்சுக்க வேண்டியது அங்க வள்ளி கொடி எல்லாம் இருக்குது, அதுக்குள்ள மாட்டி ஒருத்தர் இறந்து போகக்கூடுங்கிறது. அத மாதிரி ஷல்யன் அப்படிங்கிற முதலைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய முதலைகள் இருக்கலாம். நம்மளை சிக்கி தவிக்க விடக்கூடிய கொடிகள் இருக்கலாம். கிரிப்பர் மாதிரியான நீரோட்டங்கள், பலவிதமான நீரோட்டங்கள் போன்ற ஆசாமிகள் இருக்கலாம். பெரிய அலைகளை கிளப்பக்கூடிய கர்ணன் மாதிரியான ஆசாமிகள் இருக்கலாம். அஸ்வத்தாமன் விகர்ணன் மாதிரி கோரமான சுறாமீன்கள் இருக்கலாம். துரியோதனன் மாதிரியான சுழற்சியை ஏற்படுத்தக்கூடிய, நம்மளை கலக்கக்கூடிய இருக்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை இப்படி பலவிதமான ஆபத்துக்களோட, பலவிதமான கஷ்ட நஷ்டங்களோட, பலவிதமான சிக்கல்களோட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு போர் மாதிரியான சூழல் உள்ள வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை கடத்துறதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்னா, பகவான் நம்ம கூட துணை இருக்கிறது தான். நம்ம பிறகு பகவத்கீதையில பார்க்க போறோம், முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். சில பிரச்சனைகள் நம்மாலேயே சமாளிக்க கூடியதா இருக்கும், சில பிரச்சனைகள் நம்மால சமாளிக்க முடியாததா இருக்கும், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். அப்படி இருந்தால் நாம புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை, நமக்கு துணையாக சில பேரை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு கல் இருக்குது, கல்ல நம்ம ஒரு ஆளாக தூக்க முடியலைன்னா ஒரு 4 கை நம்ம கூப்பிட்டு சேர்த்துக்கணும். இதுக்கு சப்போர்ட் சிஸ்டம்னு பேரு. நமக்கு வேண்டப்பட்டவர்களை துணைக்கு சேர்த்துக்கிறது. இது ஒரு புத்திசாலி செய்யக்கூடிய காரியம்.
வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையுமே நம்மால சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகளா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளும் வாழ்க்கையில வரலாம். இங்க அர்ஜுனன் எப்போ அவனுடைய கையை மீறி காரியங்கள் நடக்கும்போது தெய்வ சகாயத்தை தேடினான், ஸ்ரீகிருஷ்ணனுடைய சகாயத்தை தேடினான். நமக்கும் கூட வாழ்க்கையில மனித சகாயத்தால முடியாத காரியங்களும் இருக்கும். நம்மால மனித சகாயத்தை தேட முடியாம இருக்கலாம், நமக்கு சக்தி இருந்தும் நம்மால் அதை டீல் பண்ண முடியாம இருக்கலாம், அல்லது நமக்கு சக்தி இருக்குது, மனித சகாயம் எல்லாம் கிடைக்குது, ஆனாலும் விஷயம் அனுகூலமாக முடியாம போகலாம். இப்படிப்பட்ட சூழல்ல நான் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு 3 விஷயம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. அதனால 3 சாந்தி சொல்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு தெரியாத காரணிகள், ஃபேக்டர்ஸ், நமக்கு ஒரு காரியம் சுமூகமா முடிவுறதுல இருக்கலாம். அப்ப நாம தெய்வ சகாயத்தை தேடணும். நம்மால முடிஞ்ச காரியமா இருந்தாலும் தெய்வ சகாயத்தோட பகவானை நினைச்சுக்கிட்டு நாம அந்த காரியத்துல இறங்கலாம். நமக்கு உதவிகள் எல்லாம் இருந்தாலும் பகவானை நினைச்சிட்டு அந்த காரியத்துல இறங்கலாம். நம்ம கையை உயர்ந்த விஷயமா இருந்தாலும் நாம பகவான் சரணடையலாம். பகவான் எப்போதும் நமக்கு துணை இருக்கிறவர். கொஞ்சம் போது கொஞ்சார் துணை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். உலகத்துல வேற யாரு கைவிட்டாலும் சரி, வேற யாருக்கு நமக்கு உதவி பண்ண இருந்து முடியாம போனாலும் சரி, பகவானால எப்போதும் நமக்கு உதவ முடியும். ஆதி மூலமே அப்படின்னு ஒரு யானை கூப்பிட்ட போது முதலையுடைய வாயிலிருந்து அதை மீட்கிறதுக்கு வந்தார். பாஞ்சாலி தன்னுடைய துகில் உரியப்பட்ட போது கூப்பிட்ட போது வந்தார். இப்படி எத்தனையோ கதைகள். ஆண்டவனை அடியார்கள் அழைத்த போது ஆண்டவன் வந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறான். இப்படி ஒரு கதையும் சொல்லுவாங்க. அது மகாபாரதத்துல இருக்கணும் கட்டாயம் கிடையாது. சொல்லுவாங்க, திரௌபதி முதல்ல 2 கையாலையும் தன்னுடைய சேலையை பிடிச்சுக்கிட்டே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலாம். கிருஷ்ணா வரலையா? அப்புறம் ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு ஒரு கையால கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலாம். அப்போ கிருஷ்ணன் வரலையா? எப்ப அவர் 2 கையும் தன்னுடைய முயற்சி, தன்னுடைய அகங்காரம், தன் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தத்தையும் விட்டு கடவுள்கிட்ட முழுமையா சரணாகதி அடைஞ்சு 2 கையையும் வச்சு கூப்பிட்டாலோ அப்போதான் கிருஷ்ணா வந்தாருன்னு கூட ஒரு கதை சொல்லுவாங்க. கேட்கறது சுவாரஸ்யமா இருக்குன்னு நான் சொன்னேன். மகாபாரதம் இப்படி இருக்கு அப்படின்னு நான் உறுதிப்படுத்தல. கடவுள்கிட்ட நமக்கு முழுமையான சரணாகதி வேணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். முழுமையான சரணாகதியோடு நீங்க 2 கையை பிடிச்சுக்கிட்டு கூப்பிட்டாலும் வருவார். முழுமையான சரணாகதி அங்க முக்கியம். இங்க பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணன் கிட்ட முழுமையான சரணாகதி அடைஞ்சாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில திமிங்கலங்கள், சுழல்கள், திருவெள்ளம், கொடிகள், இப்படி எல்லாம் நிறைய சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தும் ஒரு அதுதான் சொல்றான். அவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான், இருந்தாலும் சொல்றான். எத்வா ஜெயேன எரிவானோ ஜெயு 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்றான். நாம ஜெயிப்போமோ அவங்க ஜெயிப்போமோ தெரியாது அப்படிங்கிறான். அர்ஜுனன் சொல்றது கொஞ்சம் ஓவர், வேற யாரும் சொல்லியிருந்தா நம்பிக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்தா எந்த கட்சியும் ஜெயிக்கலாம் தானே. அது வாட்சாம் போட்டான் தானே. அதனால நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே ஒரு நிச்சயம் என்ற நிலை இருக்கு. அடுத்த காலம் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால புத்திசாலித்தனமான ஒரே வழி பகவான் கிட்ட சரணாகதி அடைகிறது. பகவான் நம்மளை இந்த வாழ்க்கை போராறுல இருந்து, வாழ்க்கை பேராறு அப்படிங்கக்கூடிய போராறுல இருந்து கடத்தி விடுவார் அப்படிங்கிறது அந்த 6வது ஸ்லோகத்தினுடைய
நாம உள்வாங்கிக்கிற வேண்டிய அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனை. சில பேருக்கு பெற்றோர்கள் பிரச்சனை, அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். சில பேருக்கு வாழ்க்கை துணை பிரச்சனை, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். சில பேருக்கு குழந்தைகள் பிரச்சனை, மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம். சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை, சில பேருக்கு வேலை இல்லாதது பிரச்சனை, சில பேருக்கு புருஷனோட கூட பிறந்தவங்களால பிரச்சனை, சில பேருக்கு பொண்டாட்டியோட கூட பிறந்தவங்களால பிரச்சனை, சில பேருக்கு அரசியல்வாதிகளால பிரச்சனை. உலகத்துல பிரச்சனைகள் பல தரம். சில பேருக்கு நோய் நொடிகளால பிரச்சனை, சில பேருக்கு அவங்க வாயால பிரச்சனை. பொதுவா இந்த 7.5 சனி அல்லது மகாதச சனி இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, நாம முடிவு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன முடிவு எடுத்தாலும் நமக்கு ஆப்பாதான் முடியும். நம்மளை சுத்தி பெரியவங்க இருந்தா, நம்முடைய நல விரும்பிகள் இருந்தா, அவங்க கிட்ட இப்படி ஒரு வீடுக்கு என்ன முடிவு, என்ன செய்யட்டும், என்ன பாடம் படிக்கணும், என்ன துறையை தேர்ந்தெடுக்கணும், என்ன வேலைக்கு போகணும், வீடு கட்டலாமா கூடாதா, வண்டி வாங்கலாமா கூடாதா, இந்த மாதிரி எந்த முடிவு வந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட விட்டுறணும். யாருக்கு ஜாதகங்கள் நல்ல திசை இருக்கோ அவங்க அபிப்பிராயப்படி போயிடணும். நாம முடிவெடுத்து அது சிக்கல்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா போயிடும். அந்த ஸ்லோகம் பீஷ்மத்ரோணதடா ஜயத் ரதஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவஹ. இந்த ஸ்லோகங்கள்ல நாம கிருஷ்ணனுடைய பெருமைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல பகவத்கீதைக்கு நமஸ்காரம் சொன்னோம். அதை எழுதி நமக்கு தந்த வியாசருக்கு சொன்னோம். அப்புறம் அந்த உபதேசத்தை பண்ண கிருஷ்ணனுக்கு சொன்னோம். அப்புறம் 4 ஸ்லோகத்துல இது உபநிஷத்தினுடைய சாரத்தை கிருஷ்ணன் பாலா கலந்து தந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். 5ல கிருஷ்ணன் உடைய பெருமைகள், ஜெகத்குருவா இருக்கக்கூடிய பெருமைகளை பார்த்தோம். 6ல நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் பஞ்சபாண்டவர்களை விட அதிக கஷ்டம் நமக்கு வராதா இருக்கும். அதை விட அதிக கஷ்டம் நம்ம சந்திக்கலையா இருக்கும். பஞ்சபாண்டவர்களையே கிருஷ்ணன் கடத்தி விட்டுட்டாருன்னா நம்மளை கடத்தி விட மாட்டாரா அப்படிங்கிறது 6. இப்ப 7வது ஸ்லோகம் நம்ம பார்க்கணும். தாராஷர்யவச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरम् हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जन षट्पदैरहरः तेऽपीयमानम् मुदा भूयात् भारत पङ्कजम् கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. இதுல நான் படிக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். வழக்கமா எல்லாரும் தப்பா படிப்பாங்க, நான் சரியா படிச்சேன், அவ்வளவுதான் வித்தியாசம். சமஸ்கிருத ஸ்லோகங்கள் படிக்கிறதுல சில சட்டதிட்டங்களை கடைபிடிக்கணும். சமாசம், அதாவது தொகை சொற்கள், காம்பவுண்டுகளை பிரிக்கக்கூடாது. அது கணவனை மனைவியும் பிரிக்கிறது மாதிரி. சமஸ்கிருதங்கிற மொழி எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு பாருங்க. பொதுவா நம்முடைய பண்பாட்டுல கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க, இல்ல நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குறுக்க போக கூடாது. ஹோம அக்னிக்கும் அந்த பூஜாரிக்கும் குறுக்க போக கூடாது. பசுவுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் குறுக்க போக கூடாது. இப்படி எல்லாம் நம்ம பண்பாட்டுல இருக்கு. சனாதன தர்மத்தை மாதிரி சென்சிட்டிவான ஒரு தர்மம் உலகத்துல கிடையாது. இதுக்கே இப்படி எல்லாம் சென்சிட்டிவா இருக்காங்கன்னா, சென்டிமெண்டா இருக்காங்கன்னா, அப்புறம் கழுத்த வெட்டுற கதையெல்லாம் கேட்க வேணும். அதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்துல அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. அதனால இந்த காம்பவுண்டு தொகை அப்படின்னு வரும்போது 2 வார்த்தையை நம்ம இணைச்சி பயன்படுத்துறோம். அதே நாம
பிரிக்க கூடாது. இப்ப ஸ்லோகங்கள்ல சில சமயங்கள் அது குறுக்க வந்துடும், இடையில வந்துடும். இப்ப இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா பொதுவா படிக்கிறவங்க இப்படி படிப்பாங்க. பாராசரிய வச்ச சரோஜம் அமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்கியானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் அப்படிம்பாங்க. ஹரிகதாவும் சம்போதனா போதிதம், சம்போதன ஆபோதிதம், அதை பிரிக்க கூடாது, அது காம்பவுண்ட். அதே மாதிரி இரண்டாவது வரியில பூயாத் லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சி நஸ்ரேயசே அப்படின்னு படிப்பாங்க. அங்கேயும் கலிமல பிரத்வம்சி பிரிக்கக்கூடாது. அதனால நாம் கேசரம் அங்கேயே மூச்சு எடுத்துருவேன். ஹரிகதா சம்போதனா போதிதம் ஒரே ஏரியா சொல்லுவேன். பூயாத் பாரத பங்கஜம் அங்க மூச்சு எடுத்துக்குவேன். கலிமல பிரத்வம்சி நஸ்ரேயசே ஒரே ஏரியா சொல்லுவேன். இதெல்லாம் தனி வகுப்பு. இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற குறிப்பிட்ட வேண்டி மட்டும் சொல்றேன். சாண்டிங் கிளாஸ், ஸ்லோகங்கள் ஓதும் பயிற்சி, அது தனி கிளாஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுல பழைய ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா இல்ல, ஒருவேளை நம்முடைய கீதா கிளாஸ் பழைய ரெக்கார்டிங் தியான ஸ்லோகம் கேட்டீங்கன்னாலும் அங்க கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஸ்லோகத்துக்கு அர்த்தத்துக்கு வருவோம். இல்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா, பாராசரிய வச்சக, திருவாச்சகம், நம்ம திருவாசகம்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்துல அது வச்சனம் வாச்சகம் அப்படின்னு உச்சரிக்கப்படும். தமிழ் ரொம்ப டைனமிக் லாங்குவேஜ், அதுக்கு முன்ன பின்ன என்ன வருதோ அது கேட்கறது மாதிரி உச்சரிப்புகள் மாறிடும். அரிசி அப்படின்னு சொல்ல மாட்டோம், அரிசி அப்படின்னு சொல்லுவோம். முருகா அப்படின்னு சொல்ல மாட்டோம், முருகா அல்லது முருகா அப்படின்னு சொல்லுவோம். தமிழுக்கு அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் உண்டு, சமஸ்கிருதத்துக்கு அது கிடையாது. அப்ப பாராசரிய வச்சக, வச்சத்துனா வார்த்தைகள், வச்சனங்கள். இந்த பைபிள்ல எத்தனாவது வச்சனம்னு சொல்லுவாங்கல்ல, அல்லது குரான் வச்சனம் சொல்லுவாங்க. அது மாதிரி மகாபாரத வச்சனம் அல்லது வேத வச்சனம், இது பாராசரியருடைய வச்சனங்கள். பாராசரியர்னா யாரு? இது சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்டைல். இதுக்கு தத்விதம் அப்படின்னு பேரு. தஸ்யஹிதம் தஸ்யஹிதம் தத்விதம். தஸ்ய அப்படின்னா யாரு? வையாக்கரணர்கள். வியாக்கரணக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா மாதிரி விஷயம் இது அப்படிங்கிறாங்க. வையாக்கரணஸ்ய ஹிதம், வியாக்கரணக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ ரகு வம்சத்துல வந்தவர் ராகவன், தசரதன் பிள்ளை தாசரதி, குந்தி மகன் கவுந்தேயன், ஹிமவான் மகள் ஹைமவதி, ஹிந்து தர்மம் ஹைந்தவ தர்மம். கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்கு சொல்றேன், மண்டக்காடு பகவதி அம்மன் கோவில்ல நல்ல காரியம் பண்ணக்கூடிய, கொள்ளடிக்காம நல்ல காரியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேரு, கொள்ளடிக்கிற அமைப்புக்கு பேரு இந்து சமய அறநிலையத்துறை. கொள்ளடிக்காம நல்ல காரியம் செய்யக்கூடிய அமைப்புக்கு பேரு ஹைந்தவ சேவா சங்கம். அந்த ஹைந்தவ சேவா சங்கம்ங்கிறது இந்து சேவா சங்கம் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய, இந்துல இருந்து வந்தது ஹைந்தவ அப்படிங்கிறது. இதெல்லாம் தகிதம். வசுதேவன் மகன் வாசுதேவன். அத மாதிரி பராசரர் பையன், இது பையனா இருக்கலாம், சிஷ்யனா இருக்கலாம், அந்த பரம்பரையா இருக்கலாம். இந்த இடத்துல பையன் தான் நமக்கு தெளிவா தெரியும். பராசரருடைய பையன் பாராசரிய அப்படின்னு அர்த்தம். அதாவது வியாசர் அப்படின்னு அர்த்தம், பாதராயணர் அர்த்தம், கிருஷ்ண துவைபாயனர் அர்த்தம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாராவது படிச்சிருந்தீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அங்க இப்படி ஒரு ஸ்லோகம் வரும் தொடக்கத்துல. இது படிக்கலாம், படிக்காம இருக்கலாம்.
இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் அப்படின்னு. வியாசர் யார் தெரியுமா? வசிஷ்ட நப்தாரம். வசிஷ்டருக்கு கொள்ளுக்க சக்தே பௌத்திரம், சக்திக்கு பையன், மன்னிக்கிறோம், பராசர ஆத்மஜம், பராசரருக்கு பிறந்த பிள்ளை, சுகதாத்தம், சுகருக்கு அப்பா. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். அப்படிப்பட்ட வியாசர் இங்க பாராசரியக அப்படின்னு சொல்லப்படுறாரு. வியாசருடைய வாக்குகள் இப்படி சொன்னா ஒருவேளை கன்னியாகுமரிக்காரங்களுக்கு புரியுமா இருக்கும். பாராசரிய வச்சகன்னா வியாசருடைய வாக்குகள். சரோஜம், சரஸ் அப்படின்னா தடாகம், ஜம் அப்படின்னா பிறக்கிறது. கிரிஜா, மலைக்கு பிறந்தவள். கிரிஜா, வனஜா, வனத்துக்கு பிறந்தவள். இந்த மாதிரி எது கூட ஜா சேருதோ அதுல பிறந்தவள்ங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அது. அப்ப இங்க சரோஜா அப்படின்னா தடாகத்துல பிறந்தது. தடாகத்துல எது பிறக்கும்? சேற்றிலே செந்தாமரை முளைக்கும். அப்போ தாமரை. அமலம், மலம்னா அழுக்கு, அமலம்னா அழுக்கு இல்லாத. சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தையினுடைய எதிர்வார்த்தை உண்டாக்கணும்னா ஒரு யுக்தி, டெக்னிக் இருக்கு. அது உயிரெழுத்துல தொடங்கிச்சதுன்னா அதுக்கு கூட அப்படிங்கறது சேர்க்கணும். மெய்ய எழுத்துல தொடங்கிச்சதுன்னா அதுக்கு கூட அப்படிங்கறது சேர்க்கணும். இது கிட்டத்தட்ட டெபினிட் ஆர்டிகிள், இன்டெபினிட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கறது மாதிரி தமிழ்ல ஒரு ஓ உபயோகம் மாதிரி. அப்போ மலம் அழுக்குள்ளது, அமலம் அழுக்கில்லாது. சரோஜம் அமலம், அழுக்கில்லாத தாமரை. அவருடைய முகத்தாமரை, வியாசருடைய முகத்தாமரையிலிருந்து வந்த வாக்கு கீதா அர்த்த கந்த உத்கடம். கீதை என்னுடைய அர்த்தம், பொருள் அப்படிங்கிற மனத்தினால, கந்தம் அப்படின்னா மனம், உத்கடம் நிரம்பியது. நானா ஆக்கியானக கேசரம், பலவிதமான கதைகள் சொல்லுவாங்க. 24,000 ஸ்லோகம் தான் மகாபாரதமா. மொத்தம் 1 லட்சம் இருக்கு. மீது எல்லாம் கதைகள், துணை கதைகள். கதைகள், முக்கிய கதைகள், கிளை கதைகள், துணை கதைகள், அப்படி மீதி எல்லா ஸ்லோகம். வால்மீகி ராமாயணமும் 24,000 ஸ்லோகங்கள் தான். காயத்ரி மந்திரத்தை ஒட்டி ஒரு காயத்ரி மந்திரத்துல ஒரு எழுத்துக்கு 1000 வச்சு 24 எழுத்துக்கு 24,000 பாடிட்டாருன்னு நினைக்கிறேன். கேசரம்னா மகரந்த கேசரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மகரந்த கேசரம் அதுதான் அதனுடைய கதைகள். ஹரிகதா, ஹரியினுடைய கதை, கிருஷ்ணனுடைய கதை, விஷ்ணுனுடைய கதை. சம்போதன ஆபோதிதம், கிருஷ்ணனுடைய கதைகளால நிரம்பி வழியக்கூடியது. லோகே, உலகத்துல சஜ்ஜன ஷட்பதைஹி, பதம்னா கால், ஷட்பதம்னா 6 கால்.
ஆறு கால் பிராணி எதெல்லாமோ அது இங்க தாமரைப்பூ எல்லாம் பத்தி சொல்றதுனால அந்த தேன் விழுந்து வரக்கூடிய வண்டு தேனி. சஜ்ஜன சத்து ஜனங்கள், சஜ்ஜனங்கள் நல்ல ஜனங்கள். இந்த தேனீக்கள மாதிரி நல்ல ஜனங்கள் எல்லாம் அகக 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 சேரும்போது அகர் அகன்னு வரும். பாகவத சப்தாகம் 7 நாள் பகல்ல பாகவதம் படிச்சா பாகவத சப்தாகம். 9 நாள் படிச்சா நவாகம். அகம்னா பகல். அகர் அகன்னா பகலும் பகலும் சொல்லலாம், நாளும் நாளும் சொல்லலாம், எப்படி எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி நாளும் நாளும் நல்ல ஜனங்கள். நீங்களும் நாளும் நாளும் வரல, அதனால வர வரீங்க. நாளும் நாளும் வரணும்னு சொல்லுது இந்த ஸ்லோகம். இந்த நல்ல ஜனங்கள் நாளும் நாளும் கேட்பாங்க, திறந்தோறும் கேட்பாங்களாம். தேசியமானம் இது ஒரு பிரயோகம். தேசியமானம்னா மீண்டும் மீண்டும் குடிக்கிறது. பா அப்படின்னா குடிக்கிறது, அதுல என்ன பானம் அப்படிங்கிற வார்த்தை வருது. தேசியமானம்னா திருப்பி திருப்பி குடிக்கிறது, அன்னையே குடிக்கிறது. போன வாரம் கேட்கும் வயறு நடந்து போச்சு போதும் அப்படின்லாம் இந்த வாரம் வந்துருக்கீங்களா, இப்படி வார வாரம் வந்துகிட்டே இருக்கீங்களா. அதனால தேசியமானம் மீண்டும் மீண்டும் குடிக்கிறவங்க. முதா சந்தோஷத்தோட ரெண்டா வருமா இல்ல போய் தொலைய வேண்டியிருக்க, 1000 ரூபாய் கட்டிட்டோம், 5000 ரூபாய் கட்டிட்டோம், ஃபீஸ் கட்டிட்டோம், அதனால போய் கேட்டே ஆகணும் அப்படி விருப்பம் ஒன்றும் இல்ல. நம்ம விருப்பப்படி முதா சந்தோஷமா நல்ல ஜனங்கள் அப்படிங்கிற தேனீக்கள் மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தோட தினந்தோறும் கேட்கக்கூடிய, அதாவது பருவக்கூடிய, இங்க தேனுங்கிறதுனால பருவக்கூடிய. பூயாத், பூயாத்னா ஆகட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். பாரத பங்கஜம் இங்கதான் வருது. பாரத மகாபாரதம் அப்படிங்கிற தாமரை. பங்கஜம், பங்க அப்படின்னா சேரு, ஜம் பறக்கிறது, சேற்றில் முளைக்கிறது செந்தாமரை. பங்கஜம் முதல்ல கராகத்துல முளைக்கிறது சரோஜம் அப்படின்னு பார்த்தோம், இங்க பங்கஜம் அப்படின்னு பார்த்தோம். மகாபாரதம் அப்படிங்கிற தாமரையில கதைகள் அப்படிங்கிற மகரந்த கேசரம் இருக்கு. கீதை அப்படிங்கிற மனம் வீசக்கூடிய நறுமணம் இருக்கு. பகவானுடைய கதைகள் நிறைஞ்சிருக்கு. இது வியாசருடைய முகத்தாமரையிலிருந்து வந்தது. கலிமல பிரத்வம்சி, நம்முடைய பாவ அழுக்குகளை, கலிங்கிறது பாவம்னு எடுத்துக்கிட்டா, மலம்ங்கிறது அழுக்குன்னு எடுத்துக்கிட்டா, நம்முடைய பாப்ப அழுக்குகளை எல்லாம் பிரத்வம்சி அழிக்கக்கூடியது. நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இத கேட்டுக்கிட்டே இருந்தா போதும். இந்த மலர் மொட்டா உருவாகி அப்புறம் பெருசாகி அப்புறம் விரியும். அப்படி விரியும் போது அது எப்படி விரியுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த காலத்துல என்ன பண்றாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு போட்டோ அல்லது 1 மணிக்கு ஒரு போட்டோ அப்படின்னு எடுத்து அதை சேர்த்து ஓட விடுவாங்க. அப்ப நமக்கு அந்த மலர் விரிகிறது தெரியும். மற்றபடி நாம உலகத்துல யாருமே ஒரு பூ விரிகிறத பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப மெதுவா விரியும், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களுடைய மனசு விரிய ஆரம்பிக்கும். நீங்க தொடர்ந்து கீதை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா 18 அத்தியாயம் முடிக்கணும்னு சில பேருக்கு கட்டாயம் இருக்காது. போன ஜென்மத்துல நீங்க எங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு தெரியாது. எப்படிப்பட்டவர்களுக்கும் 18 அத்தியாயம் முடியும் போது அந்த மனசு அப்படி பூ மாதிரி விரிஞ்சிடும். அவருடைய மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போய், பாவங்கள் எல்லாம் போய்,
மனசு பூ மாதிரி விரிஞ்சிடும், மனம் வீசக்கூடியதா மாறிடும். இப்படிப்பட்ட இந்த மகாபாரதம் பகவத்கீதை நக ஸ்ரேயசே பூயாத், அந்த பூயாத் அப்படிங்கிறது இதோட வந்து சேர்த்துக்கணும். அங்கெல்லாம் சென்டென்ஸ் அது வெர்பு. இதுக்கு ஆகாங்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கியத்தினுடைய வினை சொல்ல கண்டுபிடிக்கணும், அந்த வினை சொல்ல இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். போனான், யாரு போனான்? ராமன் போனான். எங்க போனான்? காட்டுக்கு போனான். யாரோட போனான்? லக்ஷ்மண் சீதையோட போனான். இப்படி வினை சொல்ல வச்சு கேள்வி கேட்கும்போது எங்கிருந்து போனான்? அயோத்தியில் இருந்து போனான். இந்த வினை சொல் கண்டுபிடிச்சிட்டு அந்த வினை சொல்ல வைத்து கேள்வி கேட்டு பொருத்தமாக அதனுடைய வார்த்தைகளை கொண்டு வர்றதுக்கு சின்டாக்ஸ் இங்கிலீஷ்ல பேரு, ஆகாங்ஷா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. செய்யுள்கள்ல வார்த்தைகள் விரவி கிடக்கும், செதறி கிடக்கும். ஒருங்கிணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுறதுக்கு இது ஒரு டெக்னிக், உத்தி, தந்திரம். அப்ப நக ஸ்ரேயசே பூயாத், இது நமக்கு ஸ்ரேயஸை தரக்கூடியதாக ஆகட்டும். நாம் பகவத்கீதை படிக்க உட்கார்ந்திருக்கிறோம். மகாபாரதனுடைய மனமாக இருக்கக்கூடிய பகவத்கீதை அது நமக்கு நன்மை, இந்த ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ், ஹிதம், இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. இது ரொம்ப கட்டோபனிஷத்துல ரொம்ப விரிவாக டீல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சுருக்கமா சொல்றேன். பிரேயஸ், ஸ்ரேயஸ் அப்படின்னு வாக்கியத்துல 2 இருக்குன்னு வச்சுக்கலாம் லட்சியங்கள். பிரேயஸ் அப்படின்னா நமக்கு பிடிச்சது, கார் வேணும், வண்டி வேணும், பொண்ணு வேணும், வாழ்க்கை துணை வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும். இப்படி வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கலாம். அதுக்கு பின்னாடி போகிறது அது பிரேயஸ் பேர். பிடிச்சதுக்கு பின்னாடி போறது பிரேயஸ். நமக்கு நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சுகர் பேஷியன்ட்க்கு இனிப்பு நல்லது இல்லை, ஆனா அவங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை வரும். சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு குளிர்ந்தது நல்லது இல்லை, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வரும். நல்லது, ஹிதமானது அது இன்னொன்னு. நமக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு, நமக்கு நல்லதுன்னு ஒண்ணு. நமக்கு நல்லது, நமக்கு பிடிச்சதுன்னா நம்முடைய வாழ்க்கை பர்ஃபெக்டா இருக்கு. வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மேவா சிப்பிரதிஷ்டிதம். வாழ்க்கையில எல்லாம் அலைனா இருக்குது. நமக்கு எது நல்லதோ அதுதான் நமக்கு பிடிச்சிருக்குது. வாழ்க்கை சுமூகமா சந்தோஷமா போகும். நமக்கு பிடிச்சது ஒண்ணு, நமக்கு நல்லது ஒண்ணு, வாழ்க்கை போராட்டமா இருக்கும். நமக்கு பிடிச்சது ஒண்ணு, அதுக்கு பின்னாடியே நாம போறோம், அதுவே நல்லது நினைச்சிட்டோம் அப்படின்னா கட்டுரையில போய் விழுந்துருவோம். இதுக்கு கூட கட்டோபனிஷத்துல ஒரு ரத்த கல்பனைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம புண்ணியசாலிகளா இருந்தால், நமக்கு அனுகிரகம் இருந்தால், கடவுள் அனுகிரகம் இருந்தால், நமக்கு எது நல்லதோ அது நமக்கு பிடிக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுல பிரேயஸ் பின்னாடி போகாம ஸ்ரேயஸ் பின்னாடி போகணும். இந்த உலகத்துல நாம என்னதான் அடைஞ்சாலும் கல்யாணம் ஆகிறதுனால வாழ்க்கை நாம ஒண்ணு சாதிக்க போறது இல்லை. குழந்தை பிறக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில சாதிக்க போறது இல்லை. வேலை கிடைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில சாதிக்க போறது இல்லை. அதெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவை. ஆனா அது உலகத்துல நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நமக்கு தேவை கட்சியோ கூடோ நிம்மதியா இருக்கணும். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் தேடுறது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில திருமணம் நிம்மதியை தரும் நினைக்கிறோம், அதனால திருமணத்துக்கு பின்னாடி போறோம். நிம்மதியை தருவான்னு நினைக்கிறோம், அதனால குழந்தைக்கு பின்னாடி போறோம். பொருள் நிம்மதியை தரும் நினைக்கிறோம், அதனால பொருளுக்கு பின்னாடி போகிறோம்.
பின்னாடி நமக்கு வாழ்க்கையில இதெல்லாம் நிம்மதியை தராதுன்னு தெரியும் போது ஒருவேளை 70-80 வயசு ஆயிருக்கும், வாழ்க்கையை வீணடிச்சிருப்போம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அது ஜென்மத்துல பார்க்க வேண்டியதான். யாரோ ஒரு சில புண்ணியசாரிகள் இந்த மாதிரி சாஸ்திர வகுப்புகளுக்கு வந்து கொஞ்சம் மூளையெல்லாம் கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு லட்சியம் எதுவும் கண்டுபிடிப்பாங்களா இருக்கும். அதனால ஸ்ரேயஸுக்கு பின்னாடி போகக்கூடாது, ஸ்ரேயஸுக்கு பின்னாடி போகணுங்கிறதான் நச்சிகேதன் யமதர்மராஜாட்ட கேட்டது. அதுதான் கட்டோபனிஷத். இங்க இந்த ஸ்ரேயஸ்ங்கிற வார்த்தை இனிமேல் கீதையில கூட சில இடங்கள்ல வரும். அதனால இப்பவே அதுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டு வைக்கிறேன். ஸ்ரேயஸ் சிறந்தது, நன்மை அளிக்கக்கூடியது. நமக்கு எது நன்மையோ அது பகவத்கீதை தரும். ஸ்ரேயஸை தரலாம், தராமலும் போகலாம். பகவத்கீதை படிக்கிறேன், எனக்கு பாடத்துல 100 மார்க் கிடைக்குமா, எனக்கு வந்து குளோபல் சிஇஓவா வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அது நீ கொண்டு வந்த கர்மப்படி என்ன வேணாலும் கிடைக்கலாம். அதுக்கு தடை இருந்தா கூட பகவத்கீதை கேட்கறதுனால போயிடலாம், போய் கிடைச்சிடலாம் அந்த புண்ணியத்தினால, அதெல்லாம் கூட நடக்கும். ஆனால் பகவத்கீதை நமக்கு தரப்போகிற விரும்புகிற லட்சியம் உலகத்துல எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, உலகமே இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். அந்த வித்தியை கற்றுத்தரதான் பகவத்கீதை. அதுக்கு ஸ்ரேயஸ்னு பேரு. அந்த ஸ்ரேயஸை இந்த பகவத்கீதை தரட்டும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அர்த்தம். எட்டாவது பாடல். இதுல அந்த பாடல் வரிசையில வந்து கீதா பிளஸ் கோரக்பூர்ல வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அவங்க தியான ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அநேகமா அது சர்வோ உபனிஷதோ காவக, அது வந்து கீதா மகாத்மியத்துல அவங்க போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கலாம். அதனால இதுக்கு தேடி கண்டுபிடிக்கிறத கஷ்டப்படுறவங்க கீதா பிளஸ் கோரக்பூர்ல கீதா மகாத்மியத்துல சர்வோ உபனிஷதோ காவக வருது. நாம அதை தியான ஸ்லோகத்துல படிக்கிறோம். இந்த ஒரு சின்ன வித்தியாசம் சில காரணங்களால ஏற்படுது. இப்ப மூக்கம் கரோதி வாசாலம்ங்கிறது நம்ம பாக்குற வரிசையில 8வது ஸ்லோகம். மூக்கம், மூகாம்பிகா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிசங்கரர் வாழ்க்கையில இந்த சம்பவம் நடந்ததா சொல்லுவாங்க. அம்மா ஆதிசங்கர்கிட்ட சொன்னாங்களாம், நீ இங்க நடந்துக்கோ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு. அப்ப அம்மா பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சலங்கு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ஒரு இடத்துல சலங்கு சத்தம் கேட்கல. சங்கரை திரும்பி பார்த்துட்டார். அதனால அம்மா அங்கேயே நின்றுட்டாங்க. நான் பல கதைகள் கேட்கறதால ஏதாவது கதையை குழப்பறதான்னு தெரியாது. இந்த மூகாம்பிகா சங்கரர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாருன்னு, அதனால அவர் உண்மையா போனாருன்னு, அப்புறம் மூகாம்பிகா அருளால அவருக்கு பாடுற சக்தி வந்ததுன்னு, அந்த மாதிரியும். நான் கதையை குழப்பம்தான் தெரியாது, சரியான கதையை சரியான இடத்துல கேட்டுங்க. இந்த இடத்துல எனக்கு உறுதி இல்லை. மூக்கம் அப்படின்னா ஊமை. மூகாம்பிகா ஊமையை பேச வைத்த அம்பிகை மூகாம்பிகா. இங்கேயும் அதான், மூக்கம் அப்படின்னா ஊமையை, வாசாலம் கரோதி அவனை பெரிய சொற்பொழிவாளன் பேச்சாளன் ஆக்கிடுவார். பங்கும் முடவன கிரி லங்கயத்தே, மலைய தாண்ட வச்சிருவார். லங்கா அப்படின்னா தாண்டதுன்னு அர்த்தம். பொதுவா கடலை தாண்டி, நதியை தாண்டி, ஏரியை தாண்டி போனா அதுக்கெல்லாம் லங்கான்னு பேர். தீவுகள் பொதுவா லங்கான்னு சொல்லப்படும். இதை வச்சு ரொபீலா டோப்பர் அப்படின்னு ஒரு கதை கட்ட ஒரு ஆள் உண்டு. அந்த ஆளு ஒரு கள்ளக்கதையெல்லாம் கட்டி வச்சிருக்கு.
லங்கானா எந்த தீவுக்கும் பொருந்துறாங்கிறது உண்மைதான். அதுக்காக வேண்டி ராமர் ஒடிசா பக்கத்துல இருக்குன்னு ஒரு கட்டுக்கதையா நாம கிளப்பிட்டு இருக்காங்க. பொய் சொல்லலாம், ஆனாலும் ஏக்கர் கணக்குல சொல்லக்கூடாது. லங்கா அப்படின்னா தாண்டது, கடக்கிறது. மலையை கூட முடவனை மலையை கடக்க வச்சிடும். கிருபா, யாருடைய கருணையினால இதெல்லாம் நடக்குமோ தம் அந்த பரமானந்த மாதவம், அப்படியே எப்பவுமே சந்தோஷத்துல இருக்கக்கூடிய ஏசுநாதரை பாருங்க, சிலுவையில அப்படி சொல்லிட்டு இருப்பார். இங்க கிருஷ்ணனை பாருங்க, அது பார்க்கறதுக்கு முன்ன இருந்து பிரச்சனை, வாழ்நாள் முழுக்க பிரச்சனை எல்லாம் இருந்தார். ஆனா நீல மூஞ்சி உள்ள, நீல மூஞ்சின்னா இந்த வெள்ளக்காரன் இதுல சோக மூஞ்சின்னு அர்த்தமா. நீல மூஞ்சி உள்ள ஒரு கிருஷ்ணனை நீங்க பார்க்கவே முடியாது. எப்பவும் புல்லாங்குழலும் பாட்டும் டான்ஸும் சந்தோஷமா தான் இருப்பார். பரமானந்த மாதவம், மாதவனான கிருஷ்ணனை அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். நீ கிருஷ்ணனை வணங்கினால் உங்களுக்கு வானத்தை வில்லாக வளைக்கலாம், மணலை கயிறாக பிரிக்கலாம். மதுராந்த சாமி ஒரு பாடல் வரி உண்டு. ஆன்மை உரு கொண்ட அந்தணன் அந்தன் அண்ணல் விவேகானந்தனின் அப்படிங்கிற பாட்டுல, மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். இது வள்ளலாம் நினைக்கிறேன். வானத்தை வில்லா வளைக்கிறது, மணலை கயிறா பிரிக்கிறது. நீங்க நடக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய எது வேணாலும் நடக்கலாம். பகவத்கீதை படிக்க வந்திருக்கீங்க, என்ன வேணாலும் உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். ரெகுலர் ரூல்ஸுக்குள்ள, பிசிக்ஸ் ரூல்ஸுக்குள்ள குவாண்டம் பிசிக்ஸ் நிக்கிறது இல்ல. பிசிக்ஸ் எல்லாம் பிசிக்ஸ் கதைய முடிய போறாங்க. இவ்வளவு நானும் கொஞ்சம் ரூல்ஸ் உண்டாக்கி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளதான் வளர்ந்து இருக்கணும்னு ஜால விட்டுட்டு இருந்தாங்க. குவாண்டம் பிசிக்ஸ் வந்த பிறகு இப்ப எல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நானும் ஒரு உலகியல் சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இதுக்குள்ள இப்படித்தான் உலகம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆன்மீக சக்தியில என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். கிருஷ்ணனுடைய அனுகிரகம் என்ன வேணாலும் உங்களுக்கு தரலாம். பூமியை கூட பேச வைக்கலாம், உடவனை கூட நடக்க வைக்கலாம். சபரிமலையில கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சின்ன பொண்ணு, பேச முடியாத பொண்ணு போச்சது. இப்ப அண்மையில இருந்த விஷயம், ஒரு சில வருஷங்களுக்குள்ள. அப்புறம் அது பேசக்கூடிய பிள்ளையா வந்தது அப்படின்னு. முன்னாடி நடந்தது. குமர குருபரன் ஒருத்தர் இருந்தார், அவரு பேச முடியாது. திருச்செந்தூர் முருகன் அருளால பேசக்கூடிய சக்தி பெற்றார். கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்கு தெரியும், ஐயா வைகுண்டர் நோய் நொடியில சாகர மாதிரி இருந்தார். திருச்செந்தூர் போனார், கடலுக்குள்ள போயிட்டு வந்தாரு, விஞ்சை பெற்று மகானாக வந்தார். அதுக்கப்புறம் ராஜா சிங்கத்தை வச்செல்லாம் அவரை கொல்ல பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, நடக்கல. இதெல்லாம் 120 வருஷத்துக்கு முன்ன நம்ம நாட்டு நடந்த கதைகள். இத மாதிரி நமக்கு பரம்பரையா கதைகள் நிறைய இருக்குது. ஆண்டவன் அருளால நடந்த விஷயங்கள். அதனால அது எத்தனை நாள் வேணாலும் அந்த கதைகளை சொல்லலாம். ஏதோ போற போக்குல ஞாபகம் வரும்போது நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பகிர்ந்துவிடலாம். மூக்கம் கரோதி வாசாலம் பங்குல் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம்.
சரி, அந்த கடைசி தியான ஸ்லோகத்தையும் பார்த்துருவோம். സ്വാമിജി നമസ്കാരം, പ്രണാമം. சொல்லுங்க. സ്വാമിജി, வரக்கூடியது நமக்கு நவராத்திரி மகோத்சவம் வருது. அப்போ நவராத்திரி விரதம் அதனுடைய இம்பார்ட்டன்ட பத்தி பேசினா நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த விரதம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அதோட எக்ஸ்பிளனேஷன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நவராத்திரி இன்னும் நாலு இருக்குல்ல, நமக்கு கீதா கிளாஸ் நாளைக்குதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு லீவு அதுக்கு விட வேண்டி இருக்கும். செப்டம்பர் 22 நவராத்திரி ஆரம்பிக்குது. இப்ப நாம செப்டம்பர் 12 இருக்கிறோம். இன்னும் 10 நாள் கழிச்சுதான் ஆரம்பிக்குது. இப்போதைக்கு மகாலய பட்சம் தான் தொடங்கி இருக்குது. அக்டோபர் மாசம் சரி 2ஆம் தேதி விஜயதசமி, 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. சரி, நான் தப்பா சொன்னேன். எனக்கு மலேசியா கிளாஸுக்கு கொடுக்க வரும். ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தேன், கிளாஸ் மாறி போச்சு. புதன்கிழமை வரக்கூடிய மலேசியா கிளாஸ் லீவ் விட வேண்டியிருக்கும் சரஸ்வதி பூஜைங்கிறதுனால. உங்க கிளாஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கிளாஸ் வெள்ளிக்கிழமை தானே, விஜயதசமி எல்லாம் முடிஞ்சிடும். இடையில இன்னும் 2 வாரம் இருக்கு. பின்னாடி சொன்னா போதுமா, இப்பவே சொல்லிடலாம். இப்பவே சொல்லிட்டாங்கன்னா யாருக்காவது அந்த எண்ணம் இருந்தா நவராத்திரி நோன்பு எடுக்கணும்னு எண்ணம் இருந்தா அவங்க ப்ரிப்பேர்ட் ஆயிடுவாங்க. அவங்க நேரத்துக்கு சொல்லிட்டாங்க. மலேசியாவுக்கு இருந்த கிளாஸ்ல ஒரு தேவி மகாத்மியம் சாண்டிங் கிளாஸ் ஒண்ணு இருக்கு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் கதையும் சொல்லி இருக்குது. அது ஒண்ணு நீங்க கேட்டுக்கலாம் கூடுதல் விவரங்களுக்கு. அதுல நவராத்திரி ஏன் வந்தது, ஏன் கொண்டாடப்படுதுங்கிற தகவல் அது இருக்கு. உலகத்துல நல்லதும் கெட்டதும் பழக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கிறது. உலகத்துல எப்பவுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அது சத்திய யுகத்திலே ஆனாலும் சரி. பொதுவாக சத்திய யுகம் அதிக கால அளவு உள்ளது. அப்பதான் நிறைய அரக்கர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு திரேதா யுகம், துவாபர யுகம் எல்லாம் கால அளவு குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப கொஞ்சம் குறைவான அசுரர்கள் தான் இருந்திருக்காங்க. ராமாவதாரம் திரேதாயுகம், கிருஷ்ணாவதாரம் துவாபரயுகம், இனி கல்கி அவதாரம் கலியுகத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க. 10 அவதாரம் தான் அவதாரம்னு இல்லை. விஷ்ணு மட்டும்தான் கடவுள்னு இல்லை. கடவுள் ஒரு ஆள் இருக்காரு. அவர் பக்தர்களை, நல்லவர்களை காப்பாற்றுறதுக்கு வருவாரு. எந்த பேர்ல எந்த வடிவத்துல வேணாலும் அவர் வருவாரு. அப்படி இது பாகவதமே இதை சொல்லுதுன்னு நினைக்கிறேன். தேவி பாகவதமும் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அவதாரங்கள் எண்ணற்றவை. அந்த எண்ணற்ற அவதாரங்கள்ல ஒரு 108 முக்கியம், ஒரு 28 ரொம்ப முக்கியம், ஒரு 10 ரொம்ப 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 முக்கியம். அந்த 10 பத்தி தான் நம்ம அதிகம் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நமக்கு எல்லாம் ஒரு தப்ப அபிப்பிராயம் இருக்கு, அவதாரங்கள் மொத்தம் 10 தான் அப்படின்னு. அப்படி இல்லை.
பல பேருக்கு படிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் நேரம் இல்லாதனால அவங்க மற்றதெல்லாம் பத்தி சொல்றது இல்லை. மகாபாரதத்திலேயே கூட சிசுபாலன் வத சமயத்துல பீஷ்மர் அவதாரங்கள் பல அவதாரங்களை பத்தி சொல்றாரு. இல்ல அது தத்தாத்திரேயர் அவதாரம் பீஷ்மர் சொல்றாரு. நம்மளால கேள்விப்படாத அவதாரங்கள். அப்போ ஒரு பரம்பொருள் இருக்கு, ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள். அந்த பரம்பொருள் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. அந்த ஒரே பரம்பொருள் பல்வேறு பெயர்கள்ல வருது. அது சிவனா வரலாம், விஷ்ணுவா வரலாம், முருகனா வரலாம், கணபதியா வரலாம், தேவியா வரலாம், எந்த பெயர் எந்த வடிவத்துல வேணாலும் வரலாம். தேவியாகவும் அது வந்திருக்குது, மக்களை காப்பாத்தி இருக்கு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கன்னியாகுமரி அப்படிங்கிற பேரு கன்னியாகுமரி பகவதி அம்மனை வச்சு வருது. கன்னியாகுமரி பகவதி அம்மனே ஒரு அவதாரம் தான். கன்னி பெண்ணால கொல்லப்படணும் அப்படின்னு ஒரு அசுரன் வர வாங்குறான். இந்த நவராத்திரி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலையும் கொண்டாடுவாங்க, விசேஷமா கொண்டாடுவாங்க. அப்ப சிவபெருமான் சுச்சீந்திரத்துல இருந்து அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு கன்னியாகுமரிக்கு போறாரு. நாரதர்னு நினைக்கிறேன், அல்லது இந்திரன். இந்த பேர்ல எனக்கு சின்ன குழப்பம் இருக்கு. வழுக்கம்பாறை அப்படின்னு கன்னியாகுமரி போற வழியில சுசீந்திரத்துக்கு ஒரு ஊர் இருக்கு. அந்த வழுக்கம்பாறையில நின்று காலையில 4 மணிக்கு ரொம்ப முழுவதும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேவராஜ் கூறிட்டாங்களா, சிவபெருமான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல போக முடியல, டைம் தப்பி போச்சு அப்படின்னு திருப்பி சுசித்திரம் போயிட்டாரா. அதனால அம்மா அங்க காத்திருந்து சிவபெருமான் வராம ஏமாந்து போய் கல்யாணத்துக்கு பண்ணியிருந்த விருந்துகளை எல்லாம் வாரி இறச்சாங்களாம். அதுதான் அங்க கடல்ல சிவப்பா கருப்பா எல்லாம் கலர் கலரா மண் இருக்கலாம். அது சாம்பார் அவியல் கிச்சடி பச்சடி எல்லாம் தான் அப்படி கிடைக்கலாம். அது ஒரு நம்ம நாட்டுல கவித்துவம், கற்பனை தன்மை அப்படிங்கிறது உலகத்துல யாரும் கிட்ட வர முடியாது. நமக்கு தெரியும் பூமியில நிழல்லாம் சந்திர கிரகணம்னு. அதனால நாம் என்ன சொல்லுவோம், ராகு விழுங்குது அப்படிம்போம். இது நம்முடைய ஒரு அறிவியல சுவாரஸ்யமான கதையாக சொல்றது. அதுக்கு ஆங்கிலத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உருவகம் அப்படின்னு தமிழ சொல்லலாம். ஒரு உண்மையை உருவகப்படுத்தி சொல்ல, கை கண்ணுக்கான முதலாம் கொடுத்து சொல்றது நமக்கு மறக்கவும் தெரியாது. இப்படி அம்மா அதுக்கு பிறகு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அசுரன் வந்தான். அந்த அசுரனை அம்மா வரம் பண்ணாங்க. அம்மா கல்யாணம் பண்ணா அந்த அசுரனை கொல்ல முடியாது. அசுரன் வரத்துல ஒவ்வொரு அசுரர்களும் இப்படிதான். அந்த 52 புத்தகம் இருக்கு. ஐயா வைகுண்டர் அந்த பரம்பரையில படிப்பாங்க. அதுல இந்த மாதிரி சுவாரஸ்யமா இந்த சம்பவங்களை சொல்லியிருக்கோம். இந்த அசுரம் வரவா, அவன் இப்படி எல்லாம் வரங்கப்பா, அந்த நாராயணர் இப்படி எல்லாம் அவரை கொண்டுருவாரு, இப்படி ஒரு 6 கதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராமாயணம் மகாபாரதம் இந்த கதைகள் தான் ஒரு கிராமிய கண்ணோட்டத்தோட சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம நாட்டு அளவுலாம். வால்மீகி ராமாயணம் எப்படி வேணாலும் எழுதி போட்டு கம்பர் அவர் சௌகரியத்தில் கம்பர் ராமாயணம் எழுதிக்கலாம், துளசி அவர் சௌகரியத்தில் துளசி ராமாயணம் எழுதிக்கலாம். அந்த மாதிரி 52 அது அவங்க சௌகரியத்துக்கு நம்முடைய புராணங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தேவி நிறைய பண்ணியிருக்காங்க. தேவி பாகவதம் நூல்ல அதை பத்தி விரிவா சொல்லியிருக்கலாம். தேவி மகாத்மியத்துல அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கு. எந்த அசுரர்கள் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்க, என்னென்ன வரங்கள் வாங்கி இருந்தாங்க, தேவி எப்படி அவங்கள கொண்டாங்க அப்படின்னு அந்த கதை போகும்.
சும்பன், நிசும்பன், ரத்த பீஜன், மகிஷாசுரன், இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே வரும். அதுல தேவி ஒரு 10 நாள் யுத்தம் பண்றாங்க. 10வது நாள் யுத்தத்துல அந்த முக்கிய அசுரனை சொல்றாங்க. மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அதனால அவங்களுக்கு பேரு வருது. பல அரக்கர்கள் பண்ணாங்க. அது ஒரு அரக்கன் தான் அவனுடைய துணி ரத்தம் விழுந்தா அதுல இருந்து பல அரக்கர்கள் உருவாவாங்க. ஒவ்வொரு துணி விட அதுல இருந்து ஒரு அரக்கம் உருவான். அந்த ரத்தம் கீழே விழுந்துடக்கூடாது. தேவி அதுக்காக பிராமி, வைஷ்ணவி, வாராகி, இப்படி பல விதமான உருவம், காளி, இப்படி எல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றது மாதிரி பல விதமான உருவங்கள் எடுத்து டீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அசுரனை அனுப்புறதுக்கு தன்னுடைய ஒவ்வொரு அம்சத்தை அனுப்புவாங்க. இவனை அழிக்கிறது இவ போதும், இவ்வளவு சக்தி போதும் அப்படிங்கிறது மாதிரி சுவாரஸ்யமா அதுல இருக்கும். நாங்க கொஞ்சம் சொல்லிட்டதுனால அதிகம் இப்ப சொல்லல. தேவி மகாத்மியம் மலேசியா பிளேலிஸ்ட்ல யூடியூப்ல போய் பாத்துக்கலாம் நீங்க. இப்படி தேவி 10 நாள் யுத்தம் பண்ணி அந்த அசுரனை அழிச்சு விஜயம் பெற்ற நாள் விஜயதசமி. இந்த இடத்துல மகாபாரதத்துக்கு இதுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் யாரு கண்டுக்கு தெரியாம போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முக்கியமா அந்த அரக்கமாறு துரியோதனங்கள்லாம் புறப்படாது. அப்ப இவங்க விராட தேசத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. விராட தேசத்தினுடைய எல்லையில ஒரு மரத்துல தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம், பீமனுடைய கதாயுதம், அர்ஜுனுடைய கண்டிவம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி அந்த மரத்துல தொங்க விட்டுக்கிட்டு நம்ம மக்களை பயப்படுத்தணும். என்ன பண்றது, ஒரு கிணத்தையும் தொங்க விட்டாங்க. நம்ம ஆசாமிகள் தான் பாரதியார் சொன்ன மாதிரி வஞ்சனை தேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சல் முகத்தில் என்பார், மிக துயப்படுவார், எண்ணி பயப்படுவார். பிசாசன் கதை விட்டுட்டா போவாதான். எனக்கு தெரிஞ்சு இந்த தேய் பிசாசு கதை விட்டுறாங்கல்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, எவனாவது சட்டவிரோத காரியம் செய்யணும்னு நினைப்பான், அதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பான். அந்த இடத்துல வேற யாரும் வரக்கூடாது, வந்த இவன் சட்டவிரோத காரியம் நடக்காது. அப்ப என்ன பண்ணுவான், வேறு பேய் இருக்கு, அங்க சாமி இருக்கு, அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கதை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாதாரண ஜனங்க யாரும் போக மாட்டாங்க. சமூக விரோதிகள் மட்டும் அங்க போய் சீட்டாட்டம் சீட்டாட்டமும் தண்ணி அடிக்கிறோம் எல்லாரும் செய்யலாம். இது என்னுடைய ஒரு யூகம், என்னுடைய அனுபவத்தில் எனக்கு அப்படி தோணுது. அந்த மாதிரி பஞ்சவாதம் என்ன ஒரு கணத்தை கிட்ட வந்தாங்க. பார்த்தா ஒரு பையன் மரத்துல ஏற மாட்டான், அந்த வீட்டை என்ன எடுத்து பார்க்க மாட்டான், ஆயுதங்கள் பாதுகாப்பா இருக்கும், தொங்க விட்டுட்டு போட்டுக்கிட்டு போயிட்டாங்க விராட தேசத்துக்குள்ள. அப்ப இந்த கதை உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். பின்னாடி பீஷ்வர் ஏதோ பேசுவாங்கல்ல, பஞ்ச பாண்டவர்களை கண்டுபிடிக்க முடியாம துரியோதன் தவிச்சிட்டு இருக்கான். பீஷ்வர் பேசுவாங்க சொல்லிட்டாரு, எங்க இருக்காங்களோ அங்க மாசம் முன்னாடி மழை பெய்யும் அப்படின்ட்டாரு. துரியோதனுக்கு அது பெரிய பஞ்ச பாண்டவர் மேல பஞ்ச பாண்டவர் இருக்கிறத விட அதிக நம்பிக்கை துரியோதனுக்கு. அதனால என்ன நினைச்சா, எந்த நாட்டுல மாசம் முன்னாடி மழை பெய்யுது கண்டுபிடிக்க தூதர்களை மறுபடி அனுப்புறான். அது விராட தேசத்துல மழை பெய்யுது, அங்கெல்லாம் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சது. அங்க பாண்ட பயவுள்ள இருக்காங்க போவோம் அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் இருந்து எதிர்பக்கம் இருந்து இன்னொரு ராஜாவுக்கு தகவல் எழுதி, நீ அந்த பக்கம் இருந்து நான் இந்த பக்கம் இருந்து வரேன்னு சொல்லி அந்த பக்கம் இருந்து ராஜா வந்த உடனே தர்மபுத்திரர் அர்ஜுனன் அல்லாத மற்ற 4 பேரையும் கூட்டிட்டு போனாரு. அவங்க தோதரிச்சிட்டாங்க. இது நடந்ததும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, பஞ்சபாண்டவர்கள் கண்டிப்பா வெளியே வருவாங்க, காப்பாற்றிடுவாங்க. அதனால துரியோதனன் என்ன பண்ணா, அவங்கள ஒரு பக்கம் போக விடணும் விட்டுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி யுத்த தந்திரம் பின்பக்கம் இருந்து இவன் தாக்குறது. இவங்க ஒட்டுமொத்த அஸ்தினாபுரமும் விஜயரை தவிர மீது எல்லா அயோக்கிய சீகாமணியும் போயிட்டாங்க. அப்போ தர்மபுத்திரர் சொல்றாரு ராஜா கிட்ட, நம்ம இப்ப உடனே போக முடியாது, அதனால நாட்டின் தகவல் இருக்குங்க, பிருகநலால அர்ஜுனன் அங்க அடியாட்டு பிருகநலாங்கிற பேர்ல இருக்கிறார்.
நம்ம நாட்டுல அலிகளை எவ்வளவு மரியாதையோட வச்சிருந்தாங்கிறதுக்கு அர்ஜுனன் கதாபாத்திரத்தை படிச்சா போதும். இன்னும் நிறைய வச்சுக்கோங்க. அதனால அலிகளுக்குன்னு கொஞ்சம் பேர் கிளம்பி வராங்க. எல்பிஜி பிகி 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 இதெல்லாம் கிளம்பி வர வேண்டிய ஆட்கள் யாரும் நமக்கு தேவையில்லை. நம்ம பரம்பரையிலே அவங்களை எப்படி மதிக்கிறோம் தெரியும். புதுசா நாடகங்களுக்கு யாரும் புத்தி செல்வாய் கிளம்பி வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அர்ஜுனனை தேரோட்டியா வச்சு இளவரசன் உத்தரனை சண்டைக்கு போக சொல்லுங்க அப்படின்னு. பொதுவா இந்த மந்திரி சொன்னா எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆனா மந்திரி சொல்றது நம்பவே முடியல. எப்படி ஒரு தேவையான அர்ஜுனன் தேரோட்டியா இருக்க, சின்ன பிள்ளை நம்ம பிள்ளை உத்தரன், அவன் இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் ஜெயிக்க முடியும் அவநம்பிக்கிறான். இருந்தாலும் இப்போ உடனடியா ஒன்றும் பண்ண முடியாது. ராஜா தகவல் அனுப்பி உத்தரன் அர்ஜுனனை தேரோட்டியா வச்சு கிளம்பிட்டாங்க. இவன் சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி மீசையை முறுக்கிக்கிட்டு என்ன பார்த்தாலே தீபம் பயந்து ஓடி வந்து டைலாக் அடிச்சுட்டு வந்தான். நம்ம வெளியே அரச மாதிரி எவ்வளவு இந்த டைலாக் அடிக்க முடியுமா அடிச்சான். தேர்தல போன உடனே ஒண்ணு இருக்குதான் ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் அர்ஜுனன் போய் அவரை கூட்டிட்டு வந்து நீ சேர வந்து நீ நான் பாத்துக்கிட்டே முதல்ல இந்த மரத்துல போய் ஏறி அந்த மூட்டைகளை இறங்கினார். ஒரு விஜயதசமி நாள்லதான் இது நடந்தது அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. விஜயதசமியை பற்றிய குறிப்பு மகாபாரதத்திலேயே இருக்குங்கிறதாண்டி சொல்ல வந்தேன். அப்புறம் அர்ஜுனன் அவனுடைய வில்லு காண்டிவாலாம் அன்புலெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். அது ஒத்தைக்கு ஒத்த அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் ஒத்தைக்கு மீறிய பண்ணி கூட்டம். இவன் சிங்கம் வருது பண்ணி கூட்டம் அத்தனையும் திரைக்க விட்டுதான். எல்லாருக்கும் அதுல இருந்தும் இந்த துணியை எடுத்துக்கிட்டு வெற்றி விழாவை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு வந்தா அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த விஜயதசமி அப்படிங்கிறது பொதுவா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு, அதாவது இது கொண்டாடுறதுல பல முறைகள் இருக்கு. கொண்டாடுறது பல காரணமாக கொண்டாடுவாங்க. இது இந்தியாவுடைய இன்னொரு விசேஷம். அதாவது நமக்கு இது கொண்டாடப்பட வேண்டிய நாள். பஞ்சாங்கப்படி சில கோள் அமைப்புகள் கிரக அமைப்புகள் வரும்போது அதை கொண்டாடணும்னு முடிவு பண்றோம். அத இந்தியா முழுக்க வேற வேற இடங்கள்ல வேற வேற காரணங்கள் சொல்லி கொண்டாடுவாங்க. இதுவும் ஒரு இந்தியாவினுடைய ஒரு விசேஷமான கலாச்சாரம். இது புரிய ஸ்பெஷல் கூட வேணும். மூலையை வச்சாலும் புரிய முடியாது. இப்போ தீபாவளி வச்சுக்கீங்களேன், அதுக்கு வரப்போகுது. தென்னிந்தியாவில ஒரு காரணம், வட இந்தியாவில ஒரு காரணம், கல்கத்தாவில ஒரு காரணம். கல்கத்தால காளி பூஜைன்னு பேரு, காளியை கொண்டாடுவாங்க. இப்ப நவராத்திரியை காளி பூஜை நம்ம கொண்டாடுறது இல்ல, தீபாவளியை கொண்டாடுவாங்க. இது மாதிரி தீபாவளி ஏன் வருது அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு காரணம் வச்சோம். மகர சங்கராந்தி தமிழ்நாட்டுல பொங்கல்ங்கிறோம், வேற வேற இடங்கள்ல வேற வேற பேரு. ஆனா மகர சங்கராந்தியை எல்லாரும் கொண்டாடுவாங்க. இப்படி அந்த விசேஷ தினத்தை நாம எல்லாரும் கொண்டாடுவோம். கொண்டாடுறதுக்கு நாம ஒரு லோக்கல் ரீசன் வச்சிருக்கோம். இது ஒரு விசேஷ அம்சம் புரிஞ்சுக்கணும். நவராத்திரி கொண்டாடுறதுலயும் இப்ப வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நவராத்திரி ஒண்ணு கிடையாது. தென்னிந்தியாவில நவராத்திரி ஒண்ணுதான். இந்த சரத்து நவராத்திரி சொல்றோம், இந்த நவராத்திரி மட்டும் நம்ம கொண்டாடுறோம். அவங்களுக்கு வசந்த நவராத்திரி உண்டு. மற்ற ஒரு 4 நவராத்திரி கணக்கு வச்சிருக்காங்க. அதுல 3 நவராத்திரியாவது கொண்டாடிடுவாங்க. சித்திர மாசம் ஒரு நவராத்திரி கொண்டாடுறாங்க, அதான் வசந்த நவராத்திரி கொண்டாடுறாங்க. அதுவும் ஃபேமஸ் தான். வேற நவராத்திரி இருக்கு. அதனால நவராத்திரியை பத்தி சொல்ல இன்னும் நிறைய இருக்கு. நாம தொடர்ந்து அடுத்த வகுப்புல சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை. 10 நாள் கொண்டாட்டம் எப்படி பலவிதமா கொண்டாடுறாங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம்.